மனிதர்கள் நலமுடனும் பொலிவுடனும் வாழ்வதற்கு யோகாசனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. யோகாசனங்களை எளிய முறையில் நமக்காக சொல்லித்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோகாசன ஆசிரியர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் ஒன்றுதான் அதற்கு வழிமுறை. வேறு எந்த முறையினாலும் மனிதன் ஆரோக்கியமாக நலமாக எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ முடியாது. அதுதான் சட்டம், அதுதான் விதிமுறை ஆதிகாலம் முதற்கொண்டு. ஆகவே அதிகாலை வேளையில் நாம் முடிந்த ஆசனங்களை, கடினமான ஆசனங்கள் தேவையில்லை, முடிந்த ஆசனங்களையும் பிராணாயாமங்களையும் இயற்கை உணவு முறைகளையும் நாம் உட்கொண்டால் எந்த நோயின்றி எல்லா செல்வங்களையும் பெற்று நாம் 100 ஆண்டை லகுவாக தாண்டலாம். 85 ஆண்டுகளை நான் தாண்டி வந்திருக்கின்றேன். 7/12/2014 எனக்கு 85 வயது பிறக்கின்றது. எனக்கு 100 வயதை தாண்டுவது அவ்வளோ பெரியதாக தெரியவில்லை. ஏன், 14 வயதிலே யோகா வழிக்கு நான் வந்துவிட்டேன். காலையிலும் மாலையிலும் விடாமல் யோகாசனங்களை செய்வேன். இயற்கை உணவுகளைத்தான் அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு சிறிய காய்ச்சல் மண்டையடி வைத்த வலி கூட வந்தது இல்லை. ஏனென்றால் யோகா அந்த முனிவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நடந்தால் நிச்சயமாக அவர் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்கிறார்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே தான் இதற்கு யோகாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன் வெறும் ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கலாமே? யோகம் என்றால் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்ல தேவையில்லை. பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், நினைத்த காரியங்கள் எல்லாம் செம்மையாகப்படலாம், புகழ் கிடைக்கும். அந்த மாதிரியான நன்மைகளெல்லாம் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை ஒரு பயிற்சியாக நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையில் வழிமுறையாக நினைத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எல்லோரும் இதை செய்ய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு தி லார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளியிலிருந்து திருமூலர் யோகா சென்டர் ஆசிரியர் லிங்கேஸ்வரன் அவர்கள் மாணவர்கள் இங்கே தண்ட கும்பிட்ட ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். கடினமான ஆசனம்தான் அவர்கள் செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் வலது காலை வைத்து இந்த தண்ட கும்பிட்ட ஆசனத்தை செய்யுங்கள். வலது காலை மடக்கி செய்ய வேண்டும். நெஞ்சில் கை வைக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் இடது காலை மடக்கி செய்யுங்கள். மீண்டும் இடது காலை மடக்கி செய்யுங்கள். வலது காலை மாறி மாறி செய்தால்தான் மாற்றாசனம். இடது காலை செய்தால் வலது கால் மடக்கணும். வந்துக்கிண்ண முட்டு மடங்குது, முட்டு மடங்குது, கரண்டை மடங்குது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தில் உட்காருங்கள். கம்பீரமாக உட்கார வேண்டும். நேராக பார்த்து கம்பீரமாக உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். குழந்தைகளை முதலே செய்ய ஆரம்பித்து விட்டால் சின்ன வயதிலிருந்தே அவர் ஆரோக்கியவானாக மாறிவிடுவார்கள். சிறு வயதிலே தான் நோய்கள் அதிகமாக வருகிறது. இப்போ எல்லா வயதினருக்கும் வருகிறது.
60 வயதை தாண்டுவது என்பதே மிக கடினமாகி விடுகிறது. பல பேர் 50, 60க்குள்ளே காலமாகி விடுகிறார்கள். அந்த நிலையெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு வராது. 100 வயதை தாண்டுவார்கள். சின்ன வயதிலே ஆரம்பித்து விட்டார்கள். விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். கொஞ்ச நாள் செய்துட்டு விட்டுருவாங்க, இப்போ திரும்பவும் ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாழ்நாளெல்லாம் நம்ம இதை செய்தே ஆக வேண்டும். அது ரயிலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, நம்ம இந்த ஆசனத்தை விடாமல் செய்துக்கிட்டே போகணும். அப்பொழுதுதான் நாம் யோக சாதனை என்று பெயர், நினைத்ததை நினைத்த காலங்களில் நாம் வெற்றியடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா தரப்பினரும் இதுபோன்ற ஆசனங்களை பழகி வாழ்க்கையில் வெற்றி பெற்று என்றும் இனிமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். அவ என்ன பண்ணாலும் அவ மேல தப்பே